ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு இன்டீரியர், அதாவது இன்டீரியர்னு கிடையாது, போர்ட்டிகோவில் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி மாடல் கிரியேட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெக்ஸ்சரோட வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். டெக்ஸ்சர் எல்லாமே வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மெட்டீரியல் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பரான ஒரு லைட்டிங் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். நார்மலாக பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 10க்கு 10 அப்படிங்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹைட்டு வந்து ஒரு 11 அடிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாவோட சைஸு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைஸை வந்து, அதாவது ரைட் கிளிக் பண்ணுங்கள், கன்வெர்டேட்டபிள் பாலி நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாலிகான் செலக்ட் ஆகும். இது ரெண்டு சைடையும் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதுவும் வேண்டாட்டி இதையும் டெலிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாப்பில் வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இல்லை ப்ரோ இதுவும் வேண்டாம்னா இதையும் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எல் டைப்பில் இருக்கிற இந்த சைஸ் மட்டும் நம்மளுக்கு ஓகே தான். இல்லை அப்படின்னா இந்த சைஸ் வேணுங்கும் போது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிட்டாச் பண்ணிக்கோங்க. ரெண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரே பாக்ஸில் வந்து கிரியேட் பண்ண பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இதை வந்து ஹைட் வந்து சின்னது பண்ணணும். ஹைட் சின்னது பண்ணது வெர்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கிருந்து நான் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இந்த இடத்துல சின்னது பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து திக்னஸ் ஆட் பண்ணுமா? நார்மலாக பாக்ஸோட திக்னஸ் ஆட் பண்ணோன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரூடு கொடுத்தீங்கன்னா திக்னஸ் வந்து ஆட் ஆகும். இருந்தாலும் அது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கிரியேட் ஆகிரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செல்ங்கிற ஒரு மாடிஃபயர் வந்து ஆட் பண்ணுங்கள். செல் மாடிஃபயர் ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே திக்னஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து இன்னர்லேருந்து கிரியேட் பண்ணிடலாம். இன்னர் வேண்டாம் அப்படின்னா இது 0 வச்சுட்டு அவுட்டர் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் சைடில் வந்து திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்ம அவுட்டர் சைடு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இதே செல்லை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு திக்னஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்களா. இப்போது இந்த பாக்ஸ் இருக்குதெல்லாம் இதை வந்து எக்ஸ்ட்ரூட் வெர்டெக்ஸ் பிடிச்சிக்கோங்க. இதை நான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தூக்கிட்டு போயிடுறேன். போர்ட்டிக்கோங்க போது இந்த இடத்துல கொஞ்சம் செடியெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும். செடி வைக்கிறதுக்கு ஒரு 2 அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செவரு மாதிரி கட்டிடலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இங்கேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொண்டு வரலாம். அதாவது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்டேட்டபிள் பாலியாக மாற்றிட்டிங்கன்னா ஓவராலாக செல்லோடு சேர்ந்து பாலிகானாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எட்ஜு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜு ப்ளஸ் இந்த எட்ஜு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்டு, ஒரே ஒரு கனெக்டு. இந்த கனெக்டு எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நான் வந்து இந்த அளவுக்கு கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இது ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கனெக்டு, இந்த கனெக்டை நான் இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறேன். F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒயர் ஃப்ரேமோடவே உங்களுக்கு செட் ஆக அழகாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓகேம் போது இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட 2 ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பாலிகான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரூடு கொடுக்கும்போது எவ்வளோ ஹைட்டுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ நான் வந்து 1.5 அடிக்கு இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு X2 கொஞ்சமாக வெளியே தூக்கிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கும்போது ஓகே தான். மறுபடியும் ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு இதை ரொம்பவுமே சின்னதாக தூக்கிட்டு வந்துடலாம். இதை நான் ஏன் கொண்டு வரேன்னா இந்த சைடு ஒரு திட்டுக்காக தூக்கிட்டு வரேன். பட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பவல் கொடுக்குறேன். பவல் கொடுத்து ஹைட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்னர் பவலு ஹைட்டை லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு எஃபெக்ட்ஸ்க்காக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் இருக்குதுல்ல, இதை வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ரூடு வந்து பவலுக்காக யூஸ் பண்ண போகிறது தான். இதில் பவல் கொடுத்து நான் வந்து இன்னர் சைடு பார்த்து லைட்டாக கீழே இறக்கிறேன். ஏன்னா அந்த சைடில் லானெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஓகே பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மாடல் வந்து நான் அழகாக க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாடலை மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு கொடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த ஹைட்டுக்கே வந்து இதை விட லைட் மேலே தூக்குனிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இதுவும் வேறு இதில் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்தது இன்செட்டுங்கிறது வந்து உள்ள லைட்டாக நம்ம இந்த மாதிரி திக்னஸ் கொடுத்துட்டு இப்போது எக்ஸ்ட்ரூடு கொடுங்க. எக்ஸ்ட்ரூடு வந்து ரொம்பவும் போக வேண்டாம். நான் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரூடு கொடுத்துட்றேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு சின்னதாக பெவல் கொடுத்துடலாம். பெவலோட கார்னர் இங்கே வச்சுட்டு லைட்டாக எக்ஸ்ட்ரூடை கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த செவரு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு டிசைன் வந்து இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்டேட்டபிள் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்பர் 4 இந்த ஆப்ஷனையும் இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுங்க. இன்செர்ட் வந்து ஓவராலாக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு இன்செர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஆப்ஜெக்டையுமே வந்து
பிரிட்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு அழகாக கட் ஆயிரும். வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஓவராலாக ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை மேலே தூக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வந்தாச்சா. இப்போது இங்கே 2 எட்ஜு செலக்ட் பண்ணிவிட்டு இதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கீழே கொண்டு வரணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போது இந்த செவரை ஆக்சுவலாக வெர்டெக்ஸ் பிடிச்சிட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி கட்டிங் மிஷின் மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் மேனுவலாகவே நம்மளே க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாட்டிங்க கூட நெட்லேருந்து எடுத்துகிட்டு கொண்டு வைக்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு மேனுவலாக ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேனுவல் டிசைன் அப்படிங்கும்போது எந்த சைடு வியூ, இப்போது லெஃப்ட் சைடு வியூ போகும்போது இந்த இடத்துல தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாக்ஸுங்கிறது வந்து நான் ரெக்டாங்குலர் ஸ்ப்ளைன்லேயே வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கிருந்து கிளிக் பண்ணும்போது நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல போட்டோன்னா அதுக்கப்புறம் சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சின்ன சர்க்கிள், இது கொஞ்சம் பெரிய சர்க்கிள், இது அதை விட பெருசு, எதுவுமே வந்து டச் ஆகிருக்காத மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், கன்வெர்டேட்டபிள் ஸ்ப்ளைனு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச், பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணி விட்ருங்க. இது எல்லாத்தையும் ஆப்ஜெக்டையும் அட்டாச் பண்ணியாச்சுங்களா. இப்போது வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஸ்னாப் வெர்டெக்ஸுங்கிறது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலே போதும். இந்த பாயிண்ட்டை கரெக்டாக நம்மளோட இந்த பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ வெர்டெக்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாலும் தெரியும் அந்த ஷேப் வந்து அழகாக நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதை இங்கே பாருங்கள், ரெண்டரிங்னு ஒரு ஆப்ஷனில் எனபிள் ரெண்டர் எனபிள் இன்வி போட்டு ரேடியல் வைக்க வேண்டாம், ரெக்டாங்குலர் வச்சு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. இங்கே வித் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற திக்னஸும் வந்து அழகாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை பார்க்கும்போதே ரொம்பவுமே அருமையாக இருக்கும். சரி, இதோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா இங்கிருந்து நான் இந்த இடத்துல கரெக்டாக எவ்வளோ நம்பர்ஸு, ஒரு 3 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். கண்ட்ரோல் பிடிச்சி இந்த 4 மாடலையுமே வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி மேலே தூக்கிட்டு போங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதோட ஹைட்டை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நானும் இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஆக்சுவலாக வெர்டெக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் பிடிச்சி இங்கிருந்து இந்த இடத்துல கரெக்டாக நம்ம மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 6 கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். 6ங்கிறது 7 8 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கிருந்து ஒரு 8 கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா ரொம்பவுமே சூப்பராகிடுச்சு. இந்த கடைசியாக இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ ஓவராலாக வந்து ஒரு மாடல் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு ரூஃப் பண்ணனா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதனால் ரூஃபுக்காக இந்த ஹைட்டை வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ரூஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் ரூஃப் வந்து நான் ஒரு வேவ் மாதிரி தான் இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல பிளைன் எடுத்துக்கோங்க. பிளைனை வந்து இங்கேருந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே ஒரு பிளைனை ஸ்ட்ரெயிட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பிளைனோட ஹைட்டை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல அந்த பிளைன் இருக்குது. பிளைன் வந்து வேவ் மாதிரி இருக்கணும் அப்படின்னாலே செக்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். ஆக்சுவலாக வெர்டிக்கலாக போட்டுக்கலாம், ஹரிசான்டலாக தேவையில்லை. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வேவுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாடிஃபையரில் WAVE வேவ்னு கொடுங்க. வேவ் மாடிஃபையர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். வேவ் மாடிஃபையரில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஆம்ப்ளிடியூடுங்கிறத வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேவ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து டிசைன் பண்ணும். இப்போ எனக்கு இந்த சைடில் இருக்கிறது வேண்டாம், இதை வந்து நான் 0 பண்ணிவிட்டு ஆம்ப்ளிடியூட் 2 வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்களா. வேவோட லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் நான் வந்து நல்லாவே கம்மி பண்ணுறேன். ஓரளவுக்கு இந்த திக்னஸ் ஓகேனா ஓகே. இதோட லென்த்தை வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் 90 டிகிரி. ஆக்சுவலாக ஆங்கிள் ஸ்னாப் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக ரொட்டேட் ஆகிரும். இப்போ இந்த சப்ஜெக்டை எங்கேருந்து வைக்கணும், ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒன்று ஷிஃப்ட்டு பிடிச்சி இங்கே காப்பி கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரூஃப் மாதிரி அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன தான் இந்த ஆப்ஜெக்ட் தனியாக இருந்தாலும் ஒரு ஃப்ரேம் மேலே தானே இருக்கும், இரும்பு ஃப்ரேம் மேலே. அப்படின்னா இரும்பு ஃப்ரேம் மாதிரி நம்ம செட் பண்ணணும். இரும்பு ஃப்ரேமுக்கு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் எடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணாலே போதும். இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக லெஃப்ட் வியூவில் போய் இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இங்கே அப்படியே ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா கடைசி தூக்கிட்டு வந்துடுங்க. இதை இங்கிருந்து ஹைட்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ டாப் வியூ போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு இங்கே இருக்குங்களா, எங்கேருந்து எவ்வளோ ஃப்ரேம் இருக்கணும் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் கொடுத்து ஒரு 3 ஃப்ரேம் இருக்குன்னா 3 ஃப்ரேம், 4 ஃப்ரேம்னா 4 ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு லைட்டாக திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் இந்த சைடு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட ஹைட்டு வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஆட் பண்ண ரொம்பவுமே நல்லாயிருக்கும்.
இந்த இடத்துல இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு, அது வந்து டபுள் சைட் டிரான்ஸ்பரன்ஸுங்கும் போது வீரையில் வந்து 2 சைட் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ ஹரிசானலாக போட்டாச்சு. வெர்டிகலாக ஒன்று ஆட் பண்ணணும். இதே ஆப்ஷனை ரொட்டேட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் பிடிச்சி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலிகானில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரே ஒரு கனெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கனெக்டை இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெட்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக கீழே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. நம்மளோட கனெக்ட் ஜாயிண்டோட இழுத்துட்டலாம். இது ரொம்ப மேலே வந்துருச்சு. லைட்டாக கீழே தள்ளினீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும், இங்கிருந்து மறுபடியும் இந்த கார்னரு ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்யூப் எடுத்து ஆட்டோ கிரிட் எனேபிள் பண்ணிடுங்க. இங்கிருந்து இங்கே ஒரு க்யூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த க்யூபோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலிகான் நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணி பாலிகான் செலக்ட் பண்ணுங்கள். பெவல் கொடுங்க. பெவலோட அவுட்லைன் கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக உள்ளே தள்ளிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு. இப்போ ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இதில் வந்து பெவல் கொடுங்க. ஓகே எக்ஸ்ட்ரூட். இது வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரூடு கொடுத்துட்டு பெவல் கொடுங்க. இப்போ சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல அழகாக க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த சப்ஜெக்டை நான் கொஞ்சமாக இப்படி வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டுக்கு ஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பியரை வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் ஸ்பியரு. இந்த ஸ்பியரை வந்து நான் லைட்டாக இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சைடு. இந்த ஸ்பியரோட செக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணிங்களா, ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்பர் 4 ஃப்ரண்ட் வியூ இல்லாட்டி லெஃப்ட் வியூ, இதில் பாதி ஸ்பியரை வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா டெலிட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதை கீழே பிடிச்சி கொடுத்தோன்னா இப்போ தான் பாதி ஸ்பியர் டெலிட் ஆகிருக்கு. இப்போ இதோட திக்னஸ்க்கு வந்து செல் மாடிஃபையர் தான். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செல் கொடுத்துட்டிங்கன்னா செல் மாடிஃபையர் அழகாக ஆட் ஆயிரும். இதோட கவுண்டிங் வந்து 1 ரெடி ஆயிடுச்சுங்களா. இதில் வந்து எனக்கு ஹைட்டு மேலே இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு கொக்கி மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு கொக்கி வேண்டாம். நான் வந்து லைன் டூல் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வியூ ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டாக இங்கிருந்து, அதாவது இங்கிருந்து ஸ்ட்ரெயிட் லைன் பிடிச்சி அப்படியே கீழே தூக்கிட்டு வந்துடுறேன். இங்கே ரெடி ஆயிடுச்சுங்களா. ரைட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ டாப் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது. இந்த சப்ஜெக்டை நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு சென்டரில் தூக்கிட்டு வந்துடுறேன். இப்போ இங்கே இருக்குது. இது வந்து எனக்கு ரெக்டாங்குலர் வேண்டாம், ரேடியஸ் வச்சுக்கலாம். ரேடியஸோட ஹைட்டு வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உண்டி கொஞ்சம் திக்னஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் எடிட்டபிள் பாலிகான் நம்பர் 1 வெட்டெக்ஸ் பிடிச்சிட்டு லைட்டாக மேலே தூக்குங்க. இப்போது சப்ஜெக்டை இங்கே பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரூட். இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடில் பைப்பாலி லைட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே லைட்டை இங்கேயும் கண்ட்ரோல் பிடிச்சி இது 2 காப்பி பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணி வச்சிடறேன். ஷிஃப்ட் பிடிச்சி லைட்டாக மூவ் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ளோர் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாக்ஸ் ஒன்றுக்கு எடுத்துகிட்டு பாக்ஸில் இங்கிருந்து பாக்ஸ் எடுங்க. க்யூப் வேண்டாம். இங்கிருந்து இந்த சைடு ஒரு லைட்டு ஹைட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை செவத்துலேருந்து ஒட்டினாப்பில் வச்சுக்கலாம். இதோட ஹைட்டை இன்னும் கொஞ்சமே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு சைடு ஆயிடுச்சா. இதவே காப்பி பண்ணி லைட்டாக பக்கத்தில் இருந்து ஒரு கேப் வந்து கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சேர் எல்லாமே க்ரியேட் பண்ணணும். இப்போ சேரெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எடிட்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ஒயிட் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல் ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒயிட் மெட்டீரியல் அசைன் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு சேர் மாதிரி இருக்கிற அசட்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது இம்போர்ட் பண்ணுறதுக்கு சோஸ் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதவே எடுத்துகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாடலோட அசட்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு.
இப்போ ரெண்டரிங் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டரிங் எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இன்ட்ராக்டிவ் ரெண்டருங்கிறத வந்து நான் எனேபிள் பண்ணி விட்டுறேன். பட் இங்கே எல்லாமே பிளாக்காக இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா லைட்டிங் வந்து எதுவுமே கொடுக்கலாம். லைட்டிங் கொடுக்கறதுக்கு டாப் வியூ எடுத்துக்கலாம். டாப் வியூவில் சன்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சன்லைட் இங்கேருந்து எடுத்து நான் இங்கேருந்து இந்த இடத்துல சன்லைட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கை கிரியேட் பண்ணணுமான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கை வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனவே பார்த்தீங்களா ஓரளவுக்கு அவுட்புட் வந்து நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும்னா ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், தரையோட தரையாக இருக்குது. இப்போ லைட்டாக சன்னை வந்து நான் மேலே தூக்கிறேன். சன்னை மேலே தூக்கும் போதே ஆப்ஜெக்டோட ஷேடோவெல்லாம் படும்போது ரொம்பவுமே அருமையாக இருக்குது. இப்போ டாப் வியூவில் போய் உங்களுக்கு வேணுங்கிற ஆங்கிளுக்கு வந்து நம்ம லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணலாம். சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ப்ளீச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த எல்லோ ப்ளீச் அதாவது எல்லோ கலரை வந்து கம்மி பண்ணணும்னா சன்லைட்டை செலக்ட் பண்ணுங்கள். சன்லைட்டோட கலர் மோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஓவர் ரைடுன்னு வைங்க. ஸ்கைலைட்டோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு நீட்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஓவர் ப்ளீச் இந்த இடத்துல இருக்குது. பட் இந்த ஓவர் ப்ளீச் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மேலே வந்து ரூஃப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரூஃப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 சைட் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ஸ்லாட்டில் இங்கே கெட் மெட்டீரியல் இருக்குதுல்ல, கெட் மெட்டீரியலில் போய் வீரேல வந்து 2 சைட் மெட்டீரியல் இதை டபுள் கிளிக் பண்ணாலும் இங்கே ஒரு எம்டி மெட்டீரியல் வந்து இதை வந்து ஓகே பண்ணுங்கள். இப்போ 2 சைட் மெட்டீரியல் கொடுத்தனவே இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி வந்துருச்சு. ஆனால் இங்கே 2 சைட் மெட்டீரியலில் நோ மெட்டீரியல்ங்கிற மாதிரி இதாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் மெட்டீரியலை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து வீரே மெட்டீரியலை வந்து லோட் பண்ணிடுறேன். வீரே மெட்டீரியல் லோட் பண்ணனவே பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு மெட்டீரியல் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுதுங்களா. இதில் கோ டு பேரண்ட் முன்னாடி வந்துக்கிறேன். இப்போ இந்த மெட்டீரியலோட டிரான்ஸ்லன்சி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லாவே கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இருந்து நான் லைட்டாக டிரான்ஸ்லன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெட்டீரியல் கரெக்டாக எல்லா மெட்டீரியல் அசைன் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபீஸ் டீடைல் எல்லாமே சொல்றேன். ஃபைனலாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழ்க தமிழ்.